Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாக்யம் ராமசுவாமியின் அப்புசாமி கதைகள். அப்புசாமி செய்த கிட்னி தானம், அதான் கதை பேர். செய்தே அப்புசாமி பல்லை நரநரத்தார். நீ என்ன ரொம்ப கேவலப்படுத்துகிற. ஒவ்வொருத்தர் தாஜ்மஹால் கட்டினா நான் கேவலம் ஒரு பாத்ரூம் கட்ட ஆசைப்படுறேன், அதுக்கு வக்கு இல்லையா எனக்கு? நத்திங் டூயிங் என்று 2 வார்த்தைகளோடு சீதா பாட்டியின் பதில் அமைந்திருந்தால் பரவாயில்லையே. அப்புசாமிக்கு இனிமேல் அவுட் ஹவுஸில் உள்ள பாத்ரூம் தான் என்று உத்தரவு போட்டு விட்டான். சீதே, என்னை அழுக்கு பக்கெட்டை தூக்கிட்டு மலேரியா கொசுவுக்கு எண்ணெய் அடிக்கிற மாதிரி அவுட் ஹவுஸ் பக்கம் காலையிலே போக சொல்கிறியா? முடியாது, பாத்ரூம் என் பிறப்புரிமை என்று வாதாடி பார்த்தார். சீதா பாட்டி வீட்டு பாத்ரூமுக்கு ஒரு பேட்லாக் அடித்து பூட்டு சாவி போட்டு சாவியை தன்னிடம் வைத்து கொண்டு விட்டார். அப்புசாமி தன் விதியை நொந்து கொண்டார். 1 வாரத்துக்கு முன் நடந்த ஒரு சம்பவம் அப்புசாமிக்கு எவ்வப்போதெல்லாம் பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அவ்வப்போதெல்லாம் அவர் பார்வை சீதா பாட்டியின் அலமாரியில் உள்ள பழைய நியூஸ் பேப்பர் பக்கம் பாயும். பேப்பர் கடைக்கு போடுவதற்காக அவர் சில பத்திரிகைகளை திருடிய போது ஒரு சின்ன மருத்துவ வெளியீடு அவர் கண்ணில் பட்டது. தமிழில் இருந்ததால் தண்ணிப்பட்ட பாடாக அதை படித்து விட்டார். அதிலிருந்து ஒரு ஆரோக்கிய ரகசிய குறிப்பு அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதிலிருந்த குறிப்பு: இருதயத்துக்கு எவ்வளவு சிரமம் கொடுக்காமல் இருக்கிறோமோ அவ்வளவு அது நீடித்து வேலை செய்யும். சில பேர் பாத்ரூம் போகும்போதே சிரமப்படுத்திக் கொள்வார்கள், அது கூட இதயத்தை பாதிக்கும். அப்படிப்பட்டவர்கள் பாத்ரூமில் பத்திரிகை படித்தால் அவ்வளவு சிரமம் இருக்காது. மறுநாள் இருந்து அப்புசாமி பாத்ரூமிலேயே பேப்பரும் கையுமாக தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை கழிக்க ஆரம்பித்தார். சீதா பாட்டிக்கு அது பெருத்த பிரச்சனையை உண்டாக்கியது. லாக் அவுட் செய்து விட்டான். அவுட் ஹவுஸ் பாத்ரூம் தான் அவருக்கு என்று சொல்லிவிட்டான். ஹம்பி மொஹஞ்சதாரோக்காரர்கள் ஆராய வேண்டிய ஒரு இடம் அவுட் ஹவுஸ் பாத்ரூம். வசதியான தனி பாத்ரூம் கட்ட போராட்டம் நடத்தினார். சீதா பாட்டி மசியவில்லை. படித்து கொண்டிருந்த செய்தி பத்திரிகையை வெறுப்புடன் விட்டறிந்தார் அப்புசாமி. விஸ்வாமித்திரன் முன் மேனகா சாகசத்தோடு விழுந்த மாதிரி பேப்பர் ஒரு தினுசாக ஒய்யாரமாக மடங்கி விழுந்தது. அதிலிருந்து ஒரு விளம்பரம் அப்புசாமியின் கண்ணில் பட்டது. ரூபாய் 2000 உங்களுக்கு தேவையா? ஆமாம் தேவை என்று அப்புசாமி நரம்புகள் அத்தனையும் சேர்ந்து ஒட்டுமொத்த ஓட்டு போட்டன. அப்புசாமி மேற்கொண்டு படித்தார். அவர் முகம் அவல் பாயசத்தில் அவிசல் பிஸ்தா பருப்பை கடித்த மாதிரி என்னவோ மாதிரியாகிவிட்டது. தேவை சிறுநீரகம். சீரகம் என்று முதல் படித்துவிட்டு அப்புறம் உற்று பார்த்தபின் தான் சிறுநீரகம் என்று அவருக்கு தெரிந்தது. விளம்பரத்தின் சாராம்சம் இதுதான். புண்ணிய கோடி என்ற 45 வயது மில் அதிபர் ஒருத்தர் சிறுநீரக கோளாறால் படுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு யாரேனும் முன் வந்து ஒரு சிறுநீரகம் கிட்னி தானம் செய்ய முன் வருவார்களேயானால் நன்றியுடன் ஒரு ரூபாய் 2000 தருவதற்கு அவர் தயாராகியிருக்கிறார். அப்புசாமி யோசித்தார். சிறுநீரக தானம் ரூபாய் 2000. அப்புசாமிக்கு பாத்ரூம் கட்டும் விஷயமாக உடனடியாக 2000 வேண்டியிருந்தது. ஆகவே தன் நண்பர்களுடன் அவசரமாக ஒரு கிட்னி மாநாடு கூட்டி தன் சந்தேகங்களை எல்லாம் அலசினார். ரசகுண்டு தனக்கு தெரிந்த ஒரு டாக்டரிடம் கேட்டு வந்து தாத்தாவுக்கு சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் தந்தான். அதன் விவரமாவது, ஒரு சட்னிக்கே 2 இட்லி எப்படி உண்டோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு 2 கிட்னி, அதாவது சிறுநீரகம் 2 உண்டு. எப்படி சட்னிக்கு ஒரு இட்லி இருந்தாலும் போதுமோ அதுபோல் மனிதனுக்கு ஒரு கிட்னி இருந்தாலும் போதும். புண்ணிய கோடி வயது 45 கடகடவென்று அவரது மில்லை போல சிரித்தார். படுத்த படுக்கையில் இருந்தாலும் சிரிப்பு கொண்டும் குறைச்சல் இல்லை என்று அப்புசாமி எண்ணிக்கொண்டார். விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தியா? ஓய் பெரியவரே, நீங்களா எனக்கு கிட்னி தானம் பண்ண வந்தீங்க? அப்புசாமிக்கு ரோஷமாக வந்தது. சில பேரிடம் பேசி புரிய வைப்பதை காட்டிலும் காரியத்தை செய்து காட்டுவது மேல் என்று அப்புசாமிக்கு தோன்றியது. அடுத்த நிமிடம் ஐசல்லாக்கும்மா என்று வாயில் விரலை வைத்து ஒரு விசில் அடித்தவாறு சக்கர பல்ட்டி ஒன்று போட்டார். அடுத்த நிமிடம் இன்னொரு அந்தர் அடித்து தொபுக்கடியில் புண்ணியகோடியின் அருகே படுக்கையில் போய் அமர்ந்தார். அசந்து போய்விட்டார் புண்ணியகோடி. மூக்கின் மேல் விரலை வைத்தவர், சார், உங்களை நான் தப்பாக எடை போட்டேன். நீங்கள் அசல் கிழவன் தானா இல்லை கிழவர் வேஷம் போட்டுட்டு வந்த ஜெய்சங்கரா என்றார். அப்புசாமிக்கு மூச்சு இறைத்தது. இருந்தாலும் சாமர்த்தியமாக மறைத்து கொண்டு, சும்மா ஒரு சாம்பிள் காமிச்சேன், அந்த ஜன்னலுக்கு தாவி காட்டணுமா என்றார். வேண்டாங்க, நான் அதிர்ஷ்டக்காரன். நீங்கள் நிச்சயம் ஏதோ பழைய கால சித்தர் மாதிரி இருக்கீங்க. உங்கள் கிட்னி கிடைக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணுமோ. கொஞ்சம் ரேட்டை முன்னே பின்னே போட்டுக்கிட்டிங்கன்னா 2 கிட்னியுமா வேணும்னாலும் எடுத்துக்கிறேன் என்றார் அந்த பிஸ்னஸ்காரர்.
அப்புசாமி, ஒன்று தான் தர முடியும், சீக்கிரம் எடுத்துக்கிட்டு ரூபாயை கொடுங்க என்று ஆர்வத்துடன் அவசரப்படுத்தினார். அப்புறம்தான் கிட்னி என்கிற சமாச்சாரம் கிருணி பழ வியாபாரம் மாதிரி அல்ல, ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றுக்குள்ளிருந்து எடுக்க வேண்டியது என்பதும் அதற்கு ஏகப்பட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது என்பதும் அவருக்கு ஞாபகம் வந்தது. நாளைக்கே நர்சிங் ஹோமுக்கு வந்துடுறேன், நம்ம சரக்கு கேரண்டியான சரக்கு நைனா என்று ஜம்பமாக சொல்லிவிட்டு மாடி இறங்கி முன்ஹாலுக்கு வந்தார். அவர் பிடரியில் யாரோ பலார் என்று ஒரு அறை விட்ட மாதிரி இருந்தது. பட்டப்பகலில் கூட இப்படி ஒரு எக்ஸார்சிஸ்ட் பேயா என்று திரும்பி பார்த்தார். 2 முரட்டு பேர் விழிகள். யோ, பாம்புக்கு நீ பால் வாக்குற தெரியுமா செய்தி? நீ கிட்னி தானமாக பண்ண வந்த, உன்னை சட்னி பண்ணிடுவான் கபர்தார். அந்த ஆள் அப்புசாமியின் வாயை அடைத்து கொண்டும் அவர் கையை சேவை மிஷின் மீது மாதிரி முறுக்கியதும் அப்புசாமிக்கு உயிரை போவது போல் இருந்தது. அப்புறம்தான் அவருக்கு மெதுவே விஷயம் தெரிந்தது. தங்கள் எஜமானை பற்றி அந்த வீட்டு வேலைக்காரர்களாகட்டும் மில் தொழிலாளிகளாகட்டும் நல்ல அபிப்பிராயம் இல்லையா. ரொம்ப கொடுமைக்காரராக அந்த ஆள். ஆகவே அவருக்கு கிட்னி யாரும் தானம் கொடுத்து விடாதபடி அவர்கள் சாமர்த்தியமாக தடுத்து கொண்டிருக்கிறார்களாம். அவர்களையும் மீறி எஜமானர் பத்திரிகை விளம்பரம் தந்து விட்டாராம். அப்புசாமியின் எதிரில் இருந்த ஆள் சுண்ணாம்பு சுரண்ட ஒரு பெரிய பிச்சுவாவை எடுத்தார். அப்புசாமிக்கு நடங்கியது. உனக்கு உசுறு வேணும்னா அவனுக்கு தெரியாத தராத, இல்லையானா ஒரே சதக்கு. பாத்ரூம் கட்டும் ஆசையை அந்த கணமை விட்டு விட்டு புண்ணிய கோடிடம் ஓடினார் அப்புசாமி. கிட்னி எனக்கு கட்டாயம் தேவை, 10,000 ஆனாலும் தர்றேன். அந்த கழுதைங்க பேச்சை கேட்டுட்டு நீ தர மறுத்தியானா இதை பார்த்தியா? தலையணைக்கு அடியிலிருந்து ரிவால்வரை எடுத்தார் புண்ணியகோடி. ஐயோ ஐயோ, இருதலை கொள்ளி எறும்பு தான் கேள்விப்பட்டிருக்கேன், இரு கிட்னி எறும்பாக இருக்கிறேனே என்று அலறினார் அப்புசாமி. நண்பர்களை சரண் புகுந்தார். அம்மாடியே, அடே ரசம், நீ வெறும் ரசம் இல்லடா, கொத்துமல்லி போட்ட பெங்களூர் தக்காளி ரசம் என்று அவனை கட்டிக்கொண்டார் அப்புசாமி. அவனுடைய உச்சந்தலையில் சில பல முத்தங்களை வழங்கினார். எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் நான் மூளை இல்லாமலே பறக்க வேண்டும், நீயே என் மூளையாக இருக்கணும்டா. மலை போல் அவருக்கு வந்த பிரச்சனையை ரசகுண்டு ஒரு யோசனை சொல்லி நொடியில் தீர்த்து விட்டான். ரசகுண்டுவுக்கு ஒரு டாக்டரை தெரியும், வால் போல பல பட்டங்கள் கொண்டவர். ரசகுண்டு அங்கேயும் இங்கேயும் பீராய்ந்து ஒரு 100 ரூபாய் திரட்டி கொண்டு வந்து அப்புசாமியை அவரிடம் கூட்டிச் சென்று அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தந்து விட்டான். சர்டிஃபிகேட் என்றால் வெறும் ஒப்பு சப்பு சர்டிஃபிகேட் இல்லை, அப்புசாமியின் புகைப்படம் ஒட்டிய ஆணித்தரமான சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற வாசகமாவது, அப்புசாமி என்ற இந்த மனிதருக்கு கிட்னி என்பதே கிடையாது, இவர் ஒரு அதிசய பிறவி, கிட்னி இல்லாமலே இவர் இயங்கி வருகிறார். அப்புசாமி மில் சொந்தக்காரரிடம் அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் காட்டினார். அவருக்கு ச்சே என்றாகிவிட்டது. அவருடைய எதிரிகளுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. தந்திரம் பலித்தது. விடுதலை விடுதலை விடுதலை. அந்த மகிழ்ச்சி 2 நாளைக்குள் எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக சேரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. 2 நாட்கள் கழித்து அவருக்கு பிடித்தமான தமிழ் பத்திரிகையை தூக்கி கொண்டு ரசகுண்டு மூச்சிறைக்க ஓடி வந்தான். தாத்தா தாத்தா, உங்கள் ஃபோட்டோ பத்திரிகையில் வந்திருக்குதே என்றான். அப்புசாமி, டேய் நான் இன்னும் செத்து போகலடா, அதுக்குள்ளே வந்துடுதா என்றவாறு பத்திரிகை வாங்கி பார்த்தார். அதிசய மனிதர், மருத்துவர்கள் தேடுகிறார்கள். இந்த அதிசய மனிதரை எங்கேயாவது பார்த்தால் உடனே பிடித்து கொண்டு வந்து GHல் ஒப்படையுங்கள் அல்லது தகவல் கொடுங்கள், தகுந்த சன்மானம் உண்டு மருத்துவ பிரிவு. என்னடா அர்த்தம், கிணறு வெட்ட பூதங்கிழமன மாதிரி எடுத்து என்றார். நான் என்ன திருவான்மியூர் பேங்க் கொள்ளைக்காரனா, இல்லாட்டி லைசன்ஸ் இல்லாத நாயா, என்ன எதுக்கு பிடிச்சு தரணும்? தாத்தா, உங்களை டாக்டர்கள்லாம் பரிசோதனை பண்ண விரும்புகிறாங்க போல இருக்கு, உங்களுக்கு கஷ்டமே இல்லை, ஜாலியாக வேலைக்கு ராஜாபசாரம் பண்ணுவாங்க, கும்பல் கும்பலாக கியூ வரிசையில் வந்து ஜனங்க பார்ப்பாங்க, அமெரிக்கா கூட நீங்கள் போகலாம் தாத்தா, சான்ஸ் இருக்குது, புறப்படுங்க GHக்கு. அப்புசாமியின் வயிற்றை சப்பாத்தி மாவு பிசைவது போல கும்பலான டாக்டர்கள் உட்கார்ந்து மாறி மாறி பிசைந்தார்கள். அப்புசாமி, எனக்கு டாக்டர், என் வயிறு என்ன பஸ் ஹானா, பம்முன்னு சின்ன பசங்க மாதிரி ஆளாளுக்கு அழுத்தி பார்க்குறீங்க என்று ஆட்சேபம் தெரிவித்தார். என்றார் தலைமை டாக்டர். அவர் முகத்தில் லேசான ஒரு சந்தேகக்குறி. சில நோயாளிகள் ஆஸ்பத்திரியில் சுகமாக இருக்கலாம் என்பதற்கோ அல்லது தனக்கு ஒரு பப்ளிசிட்டி வேண்டும் என்பதற்கோ இப்படி அதிசய புருடாக்களை அவ்வப்போது அவிழ்த்து விடுவது உண்டு என்பது அவர் அனுபவம். ஏயா என்றார் அப்புசாமியை பார்த்து, நிஜமாவே உனக்கு கிட்னி இல்லையா? அப்புசாமி சிரித்தார். அதே சமயம் ஆசாமி சந்தேகப்படுறதை பார்த்தால் அமெரிக்கா பயணம் ஹோகையா போல் இருக்கிறது என்று தோன்றிவிட்டது. நான் சொன்னால் பொய்யா இருக்கும், எங்கள் ரசம் 100 ரூபாய் தண்டம் அழுது டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம் என்றார். தலைமை டாக்டரின் மூளையில் ஒரு சிறு பொறி. 100 ரூபாய் தண்டம் அழுது சர்டிஃபிகேட்டு. தலைமை டாக்டர் இந்த சர்டிஃபிகேட்டை எப்போதுதான் நன்றாக பார்த்தார். டாக்டர் பூர்நாத்
பூர்ணநாத் தனது உதவியாளர்களிடம் ஏதோ கூறினார். அவர்கள் உடனே பழைய மருத்துவ கெசட்டுகளையும் பதிவு புத்தகங்களையும் அரை மணி நேரம் புரட்டினார். டாக்டர் பூர்ணநாத் என்ற பெயரில் எந்த டாக்டரும் பதிந்து கொண்டதற்கான சான்றே பதிவேட்டில் இல்லை. டாக்டரே இல்லை போல இருக்கே என்றார் தலைமை டாக்டர். அப்புசாமிக்கு அவரை எதிர்த்து பேசினால் ஏதாவது இன்னும் விபரீதம் வந்து தொலை போகிறது என்று தோன்றிவிட்டது. ஆகவே தடால் என்று கட்சி மாறிவிட்டார். என்று சிரித்தார் டாக்டர். டாக்டர் சார், நீங்கள் சொன்னது கரெக்டு. எனக்கு அவன் மேலே எப்பவுமே சந்தேகம்தான். இவனெல்லாம் ஒரு டாக்டராக இருக்க முடியுமான்னு. நான் இதுக்குன்னே அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க தான் போனேன். நான் வரேன் டாக்டர், என் வேலை முடிஞ்சது, தப்பினால் போதும் என்று நழுவி விட்டார். ஒரு வாரம் கழித்து சீதா பாட்டி ஆச்சரியத்துடனும் அதே சமயம் எரிச்சலுடனும், ரெஜிஸ்டர் போஸ்ட் ஃபார் யூ. யார்கிட்ட கடன் வாங்கி தொலைச்சிங்க? ரெஜிஸ்டர் நோட்டீஸ் வந்திருக்கு. ஐ எம் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ, தட் இஸ் டெஃபினட் என்றாள். அப்புசாமி ஒரு கால் தோழன் ரசகுண்டுவே 100 ரூபாய்க்காக நோட்டீஸ் விட்டிருப்பான் என்று பயந்து நடுங்கி ஒரு வழியாக கையெழுத்து போட்டு வாங்கி படித்தார். 2000 ரூபாய்க்கு ஒரு செக்கு அவர் பெயருக்கு. அத்துடன் சுருக்கமான நன்றி அறிவிப்பு கடிதம். மருத்துவத்துறையினர் பரிந்துரைத்த சிபாரிசுப்படி போலீஸ் இலாக்காவிலிருந்து அவருக்கு வந்த தொகை வந்திருக்கிறது. வாசகம் வருமாறு, மருத்துவ இலாவுக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல நீண்ட நாளாக போலி டாக்டராக இருந்து ஒரு குற்றவாளியை பிடித்து கொடுக்க தாங்கள் உதவியதற்கு எங்கள் நன்றியையும் தாங்கள் மேற்கொண்ட சிரமங்களுக்கும் சிறு அன்பளிப்பாக ரூபாய் 2000 இத்துடன் அனுப்பியுள்ளோம். செய்தே என்றார் அப்புசாமி அலட்சியமாக செக்கை மனைவியின் கண்முன்னை இப்படியும் அப்படியும் ஆட்டியவாறு. இதை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? தனியாக ஐயாவுக்கென்று பாத்ரூம், ஏர் கண்டிஷன் கூட பண்ணிட போகிறேன். என் வீடு, என் பாத்ரூம், என் பேப்பரு. எத்தனை மணி நேரம் வேணாலும் சமாதி மாதிரி உள்ளே கிடப்பேன், புரியுதாடி? சீதா பாட்டி பல்லை கடித்து கொண்டாள். முற்றும். ஆனால் ஒன்றுங்க, இந்த கதைகள்லாம் ஓகே, கொஞ்சம் டேட்டட் இல்லையா? இட்ஸ் நாட் லைக் ஹா ஃபன்னின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் ஹியூமர் இன் சிச்சுவேஷன். சும்மா ஒரு பழைய கால நினைவுக்காக படிக்கிறேன். இது 80 கதை இருக்குது. 80 கதைகளும் படிக்கிற பேஷன்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. வாட் ஐல் டூ இஸ் திஸ், சில கதைகள் படிப்பேன், அப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் அ நாவல். நடுவில் பிரேக்காக இங்கே வந்துடுறேன். தட் வே ஐ திங்க் நோபடி நீட்ஸ் டு கெட் என்ன சொல்கிறது, எல்லாருமே 80 கதையும் கேட்க வேண்டாம் ஒரே ஷார்ட்டில். டூ மச் ஐ திங்க். எனிவே, மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.